கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 107 சங்கீதம் 10 முதல் 14 ஆகிய வசனங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். 2 பாயிண்ட் இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி சில குடும்பம் டெய்லி கையில் பைபிள் வாசிக்கிற பிள்ளைகள் உண்டு, டெய்லி கையில் பைபிள் வாசிக்கிற குடும்பம் உண்டு. போன வாரத்திலே ஒரு வாலிப மகள் 19 வயசு ஆகுது, ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆனால் ஒரு கடையில் வேலை பார்க்க, அந்த கடையில் கூட இருக்கிற ஃப்ரெண்டுகள் மற்ற பிள்ளைகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டா. என்ன நடக்கு அப்படின்னா, வேதத்தை அறிந்த பிள்ளை தான், முழு பைபிளை 3 தடவை வாசித்து முடிச்சிருக்கா. ஆனாலும் கூட இருக்கிற ஃப்ரெண்டு அவங்க என்னெல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டு கர்த்தரை விட்டு தள்ளியிருக்கா. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டெய்லி வளரத்தான் செய்யணுமே தவிர பின் வாங்கி பெறக்கூடாது. ஒரு குடும்பம் எப்போ கஷ்டப்படுது, எப்போ பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க, வெளியே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருப்பாங்க, ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது குறைஞ்சிருக்கும், தேவனை தேடுறது குறைஞ்சிருக்கும், வேதத்தை நேசிக்கிறது குறைஞ்சிருக்கும். அதனால தான் சில பிரச்சனைகள் உள்ள வருது. ஏன் என் குடும்பத்தில் இன்னும் ஆசீர்வாதம் வரல, என் குடும்பத்தில் ஏன் இன்னும் பிரச்சனை, எனக்கு ஏன் சமாதானம் இல்லை, எனக்கு ஏன் அந்த பலவீனம், எனக்கு ஏன் அந்த நோய் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் இருதயத்தில் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருப்போம். ஆதியில் உள்ள அன்பு நமக்கு இன்னைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சின்ன கேள்வி நம்ம யோசித்து பார்த்தால் எல்லா ஆன்சர் கிடைச்சிடும். நிறைய குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே தெரியாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைங்கிறது ஒன்று ஆரம்பிக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கு அப்படின்னா, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் சில குடும்பத்துல சில பிரச்சனைகள். உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் ஒரு பக்கம் பார்த்தா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். அவர் நமக்கு ஏகப்பட்ட ஆலோசனை கொடுப்பாரு. இதை செய்யாத, இதை செய்யி, இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இப்படி போனா பிரச்சனையாயிரும், இந்த இடத்துக்கு இருக்காத, இங்கிருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆலோசனை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். அப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனை எப்ப ஆரம்பிக்கு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்கள். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உன்னதமான தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை
அது நம்முடைய வாழ்க்கைக்கு சகலமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அது நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ணமான நன்மைகளை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஜனங்கள் கலகம் பண்ணும்போது அதனாலதான் அவங்களோட வாழ்க்கையில சிறையிருப்புக்குள்ள போறாங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து அந்தகாரத்திலும் மரண இருளிலும். இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு ஏன் வந்துச்சு? அந்தகாரம் இருள் ஏன் வந்துச்சு? மரண இருள் ஏன் வந்துச்சு? சத்துரு ஏன் உள்ள வந்தான்? அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமா கலகம் பண்ணும்போது பிசாசு உள்ள என்றாராம். தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணும்போது பிசாசு உள்ள என்றாராம். அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே மரண இருள், அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அந்தகாரம். ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இப்ப ஜனங்கள் எதனால கட்டப்பட்டு கிடக்கிறாங்க? ஏன் ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. சத்துரு வந்துட்டான். சத்துரு எப்போ உள்ள வந்தான்? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணதுனால சத்துரு உள்ள வரான். அவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணதுனால சத்துரு உள்ள வரான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த நேரத்திலுமே எப்பொழுதுமே எந்த வருஷத்திலுமே கலகம் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, உன்னதமான தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணிடக்கூடாது. இப்போ காலைவெளில தூங்கி எந்திரிச்சாச்சு, அதிகாலை வெளில தேவனை தேடணும். காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், தேவனை முதல்ல தேடணும். இது எல்லாம் நம்ம மேலே விழுந்த கடமை. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? காலையில் கையில் செல்ஃபோன் எடுப்போம், அந்த செல்ஃபோன் எடுத்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்பி போயிடும். சில குடும்பத்தில் காலையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற பழக்கம் இல்லை, தேவனை தேடுற பழக்கம் இல்லை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. சத்துரு எப்படி உள்ள வந்தான் அப்படின்னா, இவன் காலையில் தூங்கி எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க, தேவனை தேடி இருக்க மாட்டாங்க. ஒரு குடும்பம் காலை வேளையில, அப்பா இந்த நாள் எனக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா, என்னோட சமூகத்துல தாழ்த்தி ஜெபம் பண்ணாலே 99% பிரச்சனை நின்றும். அன்னன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்ல. சில குடும்பத்துல ஜெபிக்கிறதே கிடையாது, ஆனா பார்த்தா முறுமுறுப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா அசட்டை பண்ணிடுவாங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணிடுவாங்க. அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையிலே மரண இருள் தான் இருக்கும், அந்தகாரம் தான் இருக்கும். ஏன்? அவங்க கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிட்டாங்க. ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு அப்படின்னாலே அவங்க அந்தகாரத்துல தான் இருப்பாங்க, மரண இருள தான் இருப்பாங்க. ஏன்? அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல கட்டப்பட்ட நிலைமை. ஏன் கட்டப்பட்ட நிலைமை? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக முறுமுறுப்பு. அவர் நமக்கு தந்த ஆலோசனை அசட்டை பண்ணும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட நிலைமைக்குள்ள பேர் தான். அப்ப என்னுடைய கட்டுகள்ல இருந்து நான் வெளியில வரணும். நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கேன், நான் பலவிதமான பிரச்சனைல இருக்கேன், நான் மரண இருள்ல இருக்கேன், நான் அந்தகாரத்துல இருக்கேன், நான் பாவத்துல அடிமையா இருக்கேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு பர்சனல் பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேளை யாராவது இந்த செய்தி கேட்டால் நம்ம முதல்ல எதை தெரியுமா யோசித்து பார்க்கணும்? அவர் நமக்கு தந்த ஆலோசனையை நம்ம எங்க அசட்டை பண்ணினோம்? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம எங்க முறுமுறுத்தோம், எங்க கலகம் பண்ணினோம்? இதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைக்கு உடனே முடிவு வந்துடும். நான் சிம்பிளா சொல்றேனே, சில பிரச்சனைகள் வரும்போது வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, இதை இப்படி செய் இப்படி செய் அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தா கர்த்தருடைய ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தை கீழ்ப்படியாமல்
நான் ஏன் இவங்க வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் தேவையில்லா ஃப்ரெண்டு, கோர்ட்டு கேஸு, பல இடத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நிம்மதி இருக்காது, பணம் நஷ்டமாயிரும். அப்புறம் பார்த்தா பகையாக மாறிடும், விரோதமாக மாறிடும். அப்புறம் பார்த்தா சமாதானமே இருக்காது, கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் ஃபஸ்ட்டு ஐடியா கொடுப்பாங்க, கொஞ்சம் இறங்கி போயிறேன், விட்டு கொடுத்துறேன், கொஞ்சம் இறங்கி போயிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க. நான் ஏன் இறங்கி போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க வீட்டில். லாஸ்ட்டு கோர்ட்டு கேஸ் சொல்லி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சு 3-4 மாதம் தான் ஆச்சு. புருஷன் முன்னாடிக்குள்ள ஏதோ ஒரு பேச்சு தகராறு வந்திருக்கு. உடனே கோர்ட்டு கேஸ் சொல்லி போனாங்க. அடுத்த 1 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. வயசு பார்த்தா 24 வயசு தான் ஆகுது. 24 வயசுல பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இறங்கி போகிற பழக்கம் இல்லை, தாழ்த்துற பழக்கம் இல்லை, விட்டு கொடுக்குற பழக்கம் இல்லை, பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டாங்க, தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் டைவர்ஸில் போய் முடிஞ்சிட்டு. ஒரு பிள்ளை 80 வயசு 70 வயசு வரையும் வாழணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முக்கியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு போய் அதுக்கப்புறம் பார்த்தா விபச்சார அடிமையிலையும், வேசித்தன அடிமையிலையும், காம விகாரத்துக்குள்ளேயும், இச்சையிலையும் விழுந்து அவங்களோட வாழ்க்கை பார்த்தா மாறுபாடான வாழ்க்கையாக போயிடுது. இஷ்டம் போல ஒரு தவறான வாழ்க்கையாக மாறிடுது. அப்புறம் பார்த்தா கள்ள உறவு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? கர்த்தர் விட்டு தள்ளி போயிட்டாங்க, கர்த்தருடைய ஆலோசனையை அசட்டே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆலோசனை ஒரு மனுஷன் அசட்டே பண்ணியாச்சுனாலே அதுக்கப்புறம் நமக்கு யாரு பெஸ்டான ஐடியா கொடுப்பா? இப்ப என் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அதுவாது உங்களுக்கு ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். நான் சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போற பையன் தான். நான் வியாபாரத்துல இருந்தேன், சொந்தமா கடை வச்சிருந்தேன். கடையில இருக்கும்போது விக்கிரத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். கடையில கத்தாழை தொங்கிட்டிருப்பேன். ஒரு கிளாஸ்ல, கண்ணாடி கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன். கல்லாப்பேட்டில் பார்த்தா எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன், பூ வச்சிருப்பேன், மஞ்சள் வச்சிருப்பேன், வத்தல் வச்சிருப்பேன். வீட்டில் பார்த்தா அதே போல் வச்சிருப்பேன். விக்கிரத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு இடத்துலையா வைக்க ஆரம்பித்தேன். கடையில் எங்கள் அப்பா செத்த ஃபோட்டோ வச்சா சரியாயிரும் அப்படின்னாங்க, அதையும் வச்சு பார்த்தேன். ஒரு பொம்மை வச்சா உன் கடை செழிப்பாக இருக்கும் அப்படின்னாங்க, அதையும் வச்சு பார்த்தேன். எல்லாம் வச்சு பார்த்தேன். ஆக மொத்தம் கடையில் 5 பைசா இல்லை, நடு ரோட்டுக்கு வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது பரிசுத்தவான்கள், மேய்ப்பன், குருவானவர் நிறைய முறை ஆலோசனை கொடுத்தாங்க. பரிசுத்தவான்கள் ஆலோசனை கொடுத்தாங்க. எல்லாருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கவே இல்லை. என்னோட வாழ்க்கையில் எவ்வளவு தூரமா நஷ்டப்பட்டேன்? 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். நான் சொல்ற இன்னைக்குள்ள காஸ்ட்டுக்குள்ள 2015க்கு முன்ன கொட்டி சகல செழிப்போட வாழ்ந்துட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன். கையில் 1 ரூபா இல்லாமல் நடு ரோட்டில் நின்னேன். இதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு ஏன் வருது? கட்டப்பட்ட நிலைமையில ஏன் இருக்கிறான்? ஏன் அந்தகாரத்தில் கிடக்கிறான்? ஏன் மரண இருள இருக்கிறான்? ஏன் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கான்? ஏன் இரும்புனால கட்டப்பட்டிருக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க நிறைய வீட்டில். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கீழ்ப்படியில எனக்கு தெரியும்ல. என் வீட்டில் மனைவி சொல்லுவா, அம்மா சொன்னாங்க, குடும்பத்தில் சொன்னாங்க, ஊழியக்காரங்க சொன்னாங்க. வியாபாரத்தில் இருக்கும்போது என் கூட நல்ல பழக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க சொன்னாங்க, மூப்பர்கள் சொன்னாங்க. நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கலையே, ஆலோசனையை கேட்கலையே, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டேனே, உன்னதமான தேவனுடைய ஆலோசனைக்கு அசட்டை பண்ணிட்டேனே.
என் வாழ்க்கையில் நான் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில எபினேசர் பால்னு சொல்லி திருச்சியில் இருக்காங்க. அவங்க திருநெல்வேலிக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஜெபிக்கும் போது தான் அந்த கட்டிலேருந்து நான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி மனம் திரும்பி என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு வந்துச்சு. சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தேன். பரிசுத்தவான்கள் எனக்கு ஜெபம் பண்ணி அந்த கட்டை உடைச்சு ஜெபம் பண்ணி அதுலேருந்து நான் வெளியில் வந்தேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு ஏன்? எதனால? நம்ம ஆளுக்கள் சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. ஏன்னா நானும் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போன பையன்தான். நானும் கிறிஸ்டியன் தான். நானும் வேதக்காரங்க தான். என் கையிலையும் பைபிள் இருந்துச்சு. நானும் வார வாரம் நற்கரணை எடுத்துருவேன். வார வாரம் சர்ச்சுக்கு போயிடுவேன். சர்ச்சில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா பணம் கொடுப்பேன். எல்லாம் செய்வேன். ஆனால் தேவனோட வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்ணிட்டேனே, உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிட்டேனே, இது என் வாழ்க்கையில் நடந்துச்சு. பைபிள் வசனம் சத்தியம். ஆனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்பம்பா விடுதலை அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப இந்த செய்திலாம் நீங்க காலை வேளையில கேட்குறீங்க. ஒருவேளை பரிசுத்தவான்கள் ஏகப்பட்ட ஆலோசனை கொடுத்திருப்பாங்க. நம்ம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். என் இருதயத்துக்குள்ள வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. என் இருதயத்துக்குள்ள துக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. என் இருதயத்துக்குள்ள வேதனை மட்டும்தான் இருந்துச்சு. என்ன காரணம் தெரியுமா? உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிட்டேன். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டேன். பரிசுத்தவான்கள், குருவானவர், மேய்ப்பன், போதிக்கிறவங்க எனக்கு ஏகப்பட்ட பேர் ஆலோசனை கொடுத்து பார்த்தாங்க. யாருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியில. லாஸ்ட் ஒரு நாள் 2014 நவம்பர்ல டிசம்பர் இருக்கும். எபினேசர் பாளைய திருநெல்வேலிக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்தேன். அந்த கட்டிலேருந்து வெளியில் வந்தேன். காரணம் என்ன? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்துட்டு அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில அந்தகாரத்திலே கட்டப்பட்ட நிலைமையா இருக்கும். மரண இருளிலே கட்டப்பட்ட நிலைமையா இருக்கும். ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்த வாழ்க்கையா தான் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா, அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். இருதயத்துக்குள்ளே வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. என் வாழ்க்கையில என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வருத்தம் இருக்கும். ஐயோ 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 புலம்பிட்டே இருப்பேன். எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை. எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதை. கண்ணீர் வடிப்பேன். 5 வருஷம் கண்ணீர் வடிச்சிருக்கேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அந்த வருத்தத்துக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கி கொள்வான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வருத்தம் இருக்கா, கண்ணீர் இருக்கா, பிரச்சனை இருக்கா? நான் எங்க தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கேன்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய ஆலோசனை எங்க நான் அசட்டை பண்ணிட்டேன்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். நம்ம எத்தனை நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறோம்? தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? என்னோட வாழ்க்கையிலே நான்லாம் தேவனோட வார்த்தை கீழ்ப்படியலப்பா. கீழ்ப்படியாமல் லட்சக்கணக்கா நஷ்டப்பட்டேன். கோடி கூட சொல்லலாம். சொந்த வீடுலாம் விற்றேன். நடுரோட்டுக்கு வந்தேன். என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தால் தானே ஆசீர்வாதம். கீழ்ப்படியலன்னு என்ன வரும்? நட்டம் தான் வரும். என் வாழ்க்கையில் நட்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு, நிந்தைகள் வந்துச்சு, அவமானங்கள் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி எப்படிப்பா வெளியில் வந்தேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் 4-5 சர்வீஸுக்கு போக ஆரம்பித்தேன். பக்கத்தில் எங்கெல்லாம் சர்ச்சில் சர்வீஸ் நடக்குமோ எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, என் வாழ்க்கையில் என்ன மிஸ்டேக் இருக்குது. அதுக்கப்புறம் மேய்ப்பன்ட்ட போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஜெபம் பண்ணுங்களேன். தேவனோட சமூகத்தில் போய் காத்திருந்தேன். தேவனை தேட ஆரம்பித்தேன். இரவும் பகலுமாக கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருப்பேன்.
நான் சின்ன வயசுல வேலைக்கு போனாலும் 11 வயசுல வேலைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் கையில் பைபிள் எடுத்து வாசிப்பேன். எழுத்துக்கூட்டி வாசிப்பேன். கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் தெரியுமா காலையில் சொல்றேன்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள வருத்தம் இருக்கா? அவர்களுடைய இருதயத்தை வருத்தத்தால் தாழ்த்தினார். அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். அப்ப இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? வருத்தம் மட்டும்தான் இருக்கும். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். ஏன்? உதவியே ஏன் யாரும் பண்ணல? அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணிட்டாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டாங்க. அதனால சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். விழுந்து போன ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விழுந்து போன ஒரு நிலைமை இருக்கா? ஐயா நான் விழுந்து போயிட்டேன், எனக்கு யாருமே உதவி பண்ணல அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றீங்களா? தேவனுடைய வார்த்தை எங்கேயாவது நம்ம அசட்டை பண்ணியிருக்கிறோமா? அவருடைய ஆலோசனை எங்கேயாவது நம்ம அசட்டை பண்ணியிருக்கிறோமா? எங்கேயாவது முறுமுறுத்து இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும். 13ஆம் வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பிரச்சனை வந்தவொடனே எங்க போவாங்க? நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிருவாங்க. ஐயா எனக்கு பிரச்சனை, எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிச்சாலும் இருமல், எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், எனக்கு கை கால் வலின்னு சொல்லி நேரா ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி ஒன்று வந்துட்டு அப்படின்னா தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். என்ன பிரச்சனையிலிருந்து கூப்பிடுறாங்களோ அந்த பிரச்சனையை நீக்கி அவர்களை ரட்சித்தார் அப்படின்னா முழுசா விடுதலை கொடுத்தார். என் பிள்ளைகள் என்கிட்ட வந்துட்டு மனம் திரும்பி வந்துட்டு என்ன உபத்திரம் வந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். 14ஆம் வசனம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஒரு குடும்பம் ஜெபிக்கிற பிள்ளையா மாறிட்டு அப்படின்னா அவங்க எந்த பிரச்சனையில இருக்கிறாங்களோ அந்த இக்கட்டான சூழ்நிலை வெளியில கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் எந்த அந்தகாரத்தில் எந்த மரண இருளிலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ அந்த கட்டுகளை அறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷோட வாழ்க்கையில விடுதலை வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், பலன் வேணும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நான் பரலோகத்துக்கு போய் சேரன்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம முடிவு பண்ணி கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப வந்து நிற்கிறோமோ கர்த்தர் உடனே நம்ம என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ அந்த பகுதியில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என் பேர் ரவிராஜ். தேவன் அருளி அப்ப மினிஸ்டலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க, ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புன்னு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிருக்கிறீங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. கால வேளையில் வேதத்தை தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறட்டும். குடும்பத்தை ஆசிரியங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. பரிசுத்தாவிலாம் நிரப்புங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க. இதயத்துக்குள்ள வேதனையோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு எந்த போராட்டத்துக்கு எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா கட்டுகளெல்லாம் அறுத்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோமோ எல்லா பாவத்தையும் மன்னிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு உச்சிதமான கோதுமையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தை அப்பா நன்மையினால் திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் சரீரத்தை பலவீனத்தோடு படுக்கையில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பூரண சுகம் தர வேண்டும். பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். பரிபூர்ணமான ஆரோக்கியம் தரணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம், பூரண சுகம் கட்டிடுங்க. காலவேளையில் வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாடுங்க ராஜா. டிரைவிங் லைனில் இருக்காங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிடுறாங்க, வேறு நாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு இடத்துல இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் முதியோர் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் படிக்கிறாங்க, வாலிப பையனை அப்பா அம்முடைய கரத்தில் அப்படிங்கிறாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
வேலை அடைக்கப்படட்டும். கர்த்தர் பிள்ளைகளோட கூட இந்த ஆசிர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கடனில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் கூட இருங்க. கற்பத்தனிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசிர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க கர்த்தர் கூட இந்த ஆசிர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிற குடும்பத்தை அப்பா வேலை அடைங்க. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பூமியின் மேலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னினால் நிரப்பி ஆசுறீங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துக்குள்ளே எந்தெந்த காரியத்திலே கவலையோடு இருக்காங்களோ அந்த எல்லா கவலையெல்லாம் நீக்கி கர்த்தர் நீக்கி உங்கள் பிள்ளைகளை பூரணமாக ஆசுறீங்கப்பா. பூரணமாக ஆசுறீங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொல்லிங்கப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்குறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. இந்த நாளை விசேஷமாக உங்களுடைய கரத்தில் அப்படின்னுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தேவை உண்டு. அந்த தேவைகளை நிறைவாக மாற்றி ஆசுறீங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துடைய தேவைகளையும் சந்திக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகள் அப்பா விசேஷமாக படிக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. தேவையில்லாமல் எந்த ஒரு ஃப்ரெண்டோ தேவையில்லா எந்த ஒரு காரியத்தில் பேசிக்க கூடாது. டெலிவரி போகிறாங்க கர்த்தர் கூட இருங்க. மாசமாக இருக்காங்க கர்த்தர் ஆசுறீங்க. வாலிப வயசு தாண்டுதுப்பா. ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்படுறாங்க. அந்த உபத்திரத்தை மாற்றி கொடுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கு. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் மீட்டெடுங்க. தேவனுக்கு பிரியமானபடி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகள் இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் தாங்கப்பா. கர்த்தருடைய வரிகளை நாங்கள் காணப்படும். கிருபை தாங்கப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு எம்மை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.